சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இப்படி வந்து இங்கே வந்து நிறுத்தி கட் பண்ணிக்கலாம். சென்டருக்கு ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் தான் அந்த பின் பண்ணணும். இந்த பின் வந்து சென்டர் லைனில் வராமல் பார்த்துக்கணும் பின் பண்ணும்போது. கரெக்டாக அந்த லைன்லேயே நீடில் உள்ள இருக்க மாதிரி நிறுத்திக்கலாம். நீடில் கிளாத்துக்குள்ளே இருக்கணும். பூட் தூக்கிட்டு கிளாத்தை திருப்பிட்டு பூட்டை இறக்கிட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட்லேயே நிறுத்திக்கணும். நீடில் உள்ளே இருக்கும்போது பூட் தூக்கி கிளாத் திருப்பி பூட்டை இறக்கிட்டு இங்கே ஒரு 1/4 இன்ச் முன்னாடியே நிறுத்திக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 1 1/2 வந்து நிறுத்தி எடுத்து கட் பண்ணிக்கலாம். டைட்டாக பிடிச்சிட்டு இந்த வீல் முன்னாடி ரொட்டேட் பண்ணிங்கன்னா நூல் வெளியில் வந்துடும். கிளாத் ஓட்டியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் ஒரு தடவை இதை மேலே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் மேலே தான் பண்ணணும். ஒன் அண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா வந்து நிறுத்திக்கலாம். ஸ்டிச் மேலே தான் ஸ்டிச் இருக்கணும். தனித்தனியாக அந்த மாதிரி 2 டபுள் லைனாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சுக்குள்ள 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்காக தான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு கார்னர் ஸ்டிச் வரைக்கும் கரெக்டாக கட் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு 2 கார்னர் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு சிசர் எப்படி பிடிக்கக்கூடாது. சிசரோட டிப்பு ஸ்டிச்சுக்குள்ளே இருக்க மாதிரி பிடிச்சிக்கணும். ஸ்லாண்டிங் கட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்படி ஸ்லாண்டிங் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் ஸ்லாண்டிங் கொடுக்கணும். குட்டி குட்டி ஸ்லாண்டிங் தான் கொடுக்கணும். இப்படி பிடிக்கக்கூடாது. சிசரை ஸ்டிச்சுக்குள்ளே டிப் இருக்க மாதிரி பிடிச்சிக்கணும். 3 சைட்ஸும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது நின்றுட்டு கட் பண்ணோம். உட்காந்துட்டு கட் பண்ணிங்கன்னா கை வலிக்கும். கட் பண்ணிவிட்டு இந்த கேன்வாஸும் லைனிங்கும் கட் பண்ண பிசுற கிளாத் பக்கம் வர மாதிரி வச்சுக்கணும். இந்த பக்கம் இருக்கணும் அடியில். அதாவது இப்படி மடிக்கக்கூடாது, இந்த சைடு மடிக்கக்கூடாது. கிளாத் பக்கம் மடிக்கணும், இந்த பக்கம் மடிக்கணும்.
மடிச்சுட்டு நல்லா ஓப்பன் பண்ணி வச்சு நல்லா நெயில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸ்டிச்லேயே ப்ரெஸ் பண்ணணும். 3 சைட்ஸும் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதுல தான் இந்த ஸ்டிச்சோட ஃபினிஷிங்கே இருக்க போகுது. இப்படி ஓப்பன் பண்ணி வச்சு ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேன்வாஸை அப்படியே உள்ளே திருப்பிக்கலாம். உள்ளே திருப்பிட்டு ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணும்போது கேன்வாஸும் இங்கே தெரியக்கூடாது, லைனிங் கிளாத்தும் இந்த பக்கம் போகக்கூடாது. கார்னர் நீட்டாக இருக்கணும். எட்ஜஸ் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சமாக சுருக்கம் வர மாதிரி இருக்குது. சுருக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளுக்கு இன்னும் கொஞ்சம் கட் பண்ணணும்னு அர்த்தம். கவனமாக கட் பண்ணணும். ஓப்பன் பண்ணி வச்சு ப்ரெஸ் பண்ணணும். அப்புறம் ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். 2 பக்கம் ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் கிளாத்தை நல்லா பிடிச்சிட்டு இதை அப்படியே உள்ளே டர்ன் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு நெக் நீட்டாக கிடைக்கும். இப்போ அந்த சுருக்கம் போயிடுச்சு, நீட்டாக இருக்குது 2 கார்னர். இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும் போது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சென்டர்லேருந்து ரைட் ஸ்டிச் பண்ணணும். எக்ஸ்ட்ரா 1 இன்ச் முன்னாடி ஆரம்பித்து லெஃப்ட் ஸ்டிச் பண்ணணும். மெதுவாக பெட்டில் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது கேன்வாஸும் இங்கே தெரியக்கூடாது. கரெக்டாக கார்னரில் நிறுத்திட்டு ஃபுல் தூக்கிட்டு கிளாத் திருப்பிட்டு ஃபுட்டை இறக்கிட்டு இங்கே ஸ்டிச் பண்ணும்போது கிளாத்தை அப்படி பிடிச்சி இழுக்கக்கூடாது. ஃப்ரண்ட்டில் பிடிச்சி இழுக்கக்கூடாது, சைடில் பிடிச்சிக்கணும். கேன்வாஸும் இங்கே தெரியக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். எட்ஜ்லேயே ஸ்டிச்சு, கேன்வாஸ்லேயும் ஸ்டிச் விழுந்திருக்கணும். இப்போ 1 இன்ச் முன்னாடியே ஆரம்பிச்சு இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சைடில் பிடிச்சிக்கணும், ஃப்ரண்ட்டில் இழுக்கக்கூடாது. இந்த மாதிரி சென்டர் டு ரைட்டு, சென்டர் டு லெஃப்ட் ஸ்டிச் பண்ணணும். கேன்வாஸ்லேயும் ஸ்டிச் விழுந்திருக்கணும் நல்லா. நான் இங்கே ஒரு தடவை ஸ்டிச் பண்ணுறேன். இது ரஃபான நெக்குன்றனால நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் இதில் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ சென்டர் டு ரைட் சென்டர் டு லெஃப்ட் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச் வந்து இந்த ஸ்டிச்சில் இருந்து 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம், 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சுக்கும் 1/2 இன்ச்சுக்கும் நடுவில் ஒரு கோடு இருக்கு இல்லையா, அதுதான் 0.4. இப்போ 0.4ல் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த 0.4 ஸ்டிச்சு லெஃப்ட் டு ரைட் வரணும். இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வரணும். இந்த ஸ்டிச் லெஃப்ட் டு ரைட். கார்னர் திரும்பும்போது கிளாத்துக்குள்ள நீடில் இருக்கும்போது ஃபுட் தூக்கிட்டு கிளாத் திருப்பிக்கணும். இங்கே 0.4 கரெக்டாக இருக்குது. இங்கே கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு, இங்கே கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு. இந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக 0.4 மெயின்டைன் பண்ணிடணும். இந்த மாதிரி சுருக்கமும் இல்லாமல் பார்த்துக்கணும். 2 ஸ்டிச்சுக்கும் நடுவில் கிளாத்து சுருங்கி இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு சென்டர் டு ரைட்டு சென்டர் டு லெஃப்ட் ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் டு ரைட் ஸ்டிச் பண்ணணும். இப்போ பேக் சைடு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு கேன்வாஸை ஒட்டியே கிளாத்தை மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு கிளாத்தோட சென்டரில் ஸ்டிச் பண்ணணும். இது வந்து ரைட் டு லெஃப்ட் ஸ்டிச் பண்ணணும். பேக் சைடு இங்கே வரும்போது நிறுத்திட்டு கேன்வாஸ் ஒட்டியை மடித்து பிடிச்சிட்டு கிளாத் மேலே வந்துக்கலாம். இங்கே வரும்போது நிறுத்திட்டு கேன்வாஸ் ஒட்டியை மடிச்சுட்டு கிளாத்தோட சென்டரில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கார்னர். இப்படி தான் நெக் ஃபினிஷ் பண்ணணும். இது ரஃபாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். டாப்லையும் இதே தான் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ அடுத்த நெக் பார்க்கலாம்.